நாம இப்ப பார்க்க போறது தாவரங்களில் கடத்துதல். ஸோ இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, CO2 போன்ற எளிமையான சேர்மங்களை, இப்போ CO2ன்றது எளிமையான சேர்மம் அப்படின்னு சொல்றோம். எளிமையான சேர்மம். பாருங்க, கேள்வி எப்படி இருக்கலாம்? CO2 எந்த வகையான சேர்மம்? அதாவது கடினமான சேர்மமா, அதை காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, சிக்கலான சேர்மம் அப்படின்ற வார்த்தையை தான் இவங்க பயன்படுத்துவாங்க. அப்ப எளிமையான சேர்மமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா நமக்கு புக்ல என்ன கொடுத்துருக்கானோ அதுதான் ஆன்சர். CO2 என்பது எளிமையான சேர்மம் அப்படின்றது தான் ஆன்சர். தாவரங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறது மற்றும் ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளியிடப்படும் ஆற்றல் பச்சையத்தை கொண்டுள்ள, ரைட்டுங்களா, பாருங்க, பச்சையத்தை கொண்டுள்ள இலையில் சேமித்து வைக்கிறது. ரைட்டுங்களா? டைரக்ட் கொஸ்டினா இப்படி கேட்பான் பாருங்க. ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளியிடப்படும் ஆற்றல் எங்கு சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பச்சையத்தை கொண்டுள்ள இலை அப்படின்றது தான் ஆன்சர். ரைட்டுங்களா? பச்சையத்தை கொண்டுள்ள இலையில் தான் சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப அடுத்த டாபிக் பாருங்க. தாவர வளர்ச்சிக்கு தேவையான சில மூலப்பொருட்கள். ரைட்டுங்களா? தாவர வளர்ச்சிக்கும் சில மூலப்பொருட்கள் தேவை. அந்த மூலப்பொருட்களை தனியாக பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எல்லா தேவைகளையுமே ஒளிச்சேர்க்கை பூர்த்தி செய்யாது. ரைட்டுங்களா? தாவரத்தினுக்கு எல்லா தேவைகளும் ஒளிச்சேர்க்கை பூர்த்தி செய்யாது. சில மூலப்பொருட்களை அது என்ன ரூட் மூலம் தான் பார்த்தோன்னா, அதாவது வேர்கள் மூலம் தான் அது பெற்றுக்கொள்கிறது. என்ன சொல்ல வரான் பாருங்க, தாவரங்களுக்கு மூலப்பொருட்களின் மூலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண். நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த பிங்க் கலர் கரெக்டா இருக்கும். பாருங்க, தாவரங்களுக்கு மூலப்பொருட்களின் மூலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மண் தான். ரைட்டுங்களா? ஸோ இப்படி கேள்வி எளிமையா இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ண நம்ம படிக்கலன்னா அது கூட கடினமா இருக்கலாம். ஸோ லைன் பை லைனா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப முக்கியம். தாவரங்களின் மூலப்பொருட்களின் மூலம் எது? மண். நைட்ரஜன், பாஸ்பரஸ், இங்க ஆக்சுவலி ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, மற்றும் தாது பொருட்கள் மண்ணிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. ரைட்டுங்களா? பாஸ்பரஸ், நைட்ரஜன், தாது பொருட்களை எங்கிருந்து மரம் பெற்றுக்கொள்கிறது, அதாவது தாவரங்கள் பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது பாத்தீங்கன்னா மண் தான். இது மண்ணுடன் தொடர்புடைய பாகம் வேர். ரைட்டுங்களா? அந்த வேரின் மூலம்தான் இது உறிஞ்சு கொள்கிறது. மண்ணுடன் தொடர்புடைய பகுதி மற்றும் குளோரோபில் காணப்படும் பகுதிகளுக்கு இடையே உள்ள இடைவெளி சிறியதாக இருப்பதால், என்ன சொல்ல வரான் பாருங்க, இப்ப நம்ம ஒரு தாவரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மண்ணுடன் தொடர்புடைய பகுதினா அது வேர், குளோரோபில் தொடர்புடைய பகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது இலை. இதைதான் இப்படி சொல்ல வரோம். ரைட்டுங்களா? ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்ல வரான் பாருங்க. சிறியதாக இருப்பதால் ஆற்றல் மற்றும் மூலப்பொருட்கள் தாவரத்தின் எல்லா பாகங்களிலும் எளிதாக பரவும். அதாவது இந்த பரவுதல் முறை அப்படின்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, இப்ப இந்த ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா பரவுதல் முறை மூலமே என்ன பண்ணலாம், அது பரிமாற்றம் செஞ்சுக்கலாம். அதாவது இலையின் மூலம் பெற்றதை பார்த்தீங்கன்னா வேறு வரை கொண்டு செல்வதற்கும், வேரின் மூலம் பெற்றதை இலை வரை கொண்டு செல்வதற்கும் பரிமாற்றம் அது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆனால் இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. இவற்றுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகமாக இருந்தால், ரைட்டுங்களா, ஒருவேளை ரொம்ப பெரிய மரம் போல, ரைட்டுங்களா, இடைவெளி பாத்தீங்கன்னா ரொம்ப கேப் ரொம்ப பெருசு போல, இது இப்படி அதிகமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் பாருங்க. தாவரத்தின் வடிவமைப்பில் உள்ள மாற்றம் மூலப்பொருட்களை இலைக்கும் ஆற்றலை வேருக்கும் அளிக்க பரவுதல் முறை போதுமானதல்ல அப்படின்னு சொல்றான். இந்த பரவுதல் முறை மூலம் பார்த்தோன்னா இது ஆற்றலை, அதாவது இலையில் உற்பத்தி ஆகும் ஆற்றலை வேர் வரைக்கும், வேர்ல உற்பத்தி ஆகிற மூலப்பொருட்களை, அந்த தாது உப்புக்கள் போன்ற அந்த நைட்ரஜன் போன்ற மூலப்பொருட்கள், ரைட்டுங்களா, இலை வரைக்கும் கொண்டு செல்வதுக்கு பார்த்தோன்னா அந்த பரவுதல் முறைன்றது போதுமானதா இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல இது எப்படி இதை கடத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கான கடத்துதல் முறையை அது பயன்படுத்துறது, ரைட்டுங்களா, தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. வேறுபட்ட உடல் அமைப்பிற்கு ஏற்றவாறு பாருங்க, வேறுபட்ட உடல் அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தாவரத்துல ஒவ்வொரு தாவரமும் ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. அதை பொறுத்து ஆற்றல் தேவையும் வேறுபடுகிறது அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்ல அது கரெக்ட் தான். ரைட்டுங்களா? எல்லா
மரம் செடி கொடிக்கும் ஒரே மாதிரியான எனர்ஜி தேவையான்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சரை பொறுத்து அதனுடைய எனர்ஜி தேவையும் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடலாம். ரைட்டுங்களா? அதுதான் வேறுபடுகிறதுன்னு சொல்லி அவனே சொல்லியிருக்காங்க. தாவரங்கள் இடம் விட்டு இடம் வந்து நகருவதில்லை. இதை நான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாருக்கும் அது தெரியும். ரைட்டுங்களா? இது கூட தெரியாம யாரும் இருக்க மாட்டேங்க நம்புறேன். எனவே தாவரத்தின் திசுக்களில் ஏராளம் உயிரற்ற செல்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இது பாயிண்ட்டுங்க. எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்? தாவரத்தினுடைய திசுக்களில் ஏராளமான உயிரற்ற செல்கள், அதாவது இந்த டெத் செல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏன் அதிகமா காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, அது இடம் விட்டு இடம் நகர்வதே கிடையாது. ரைட்டுங்களா? சோ அதனால தான் தாவரத்தினுடைய உடல்ல அந்த உயிரற்ற செல்கள் அதிகமா இருக்கிறதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இதன் விளைவாக, அதாவது உயிரற்ற செல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதின் விளைவாக தாவரங்களுக்கு குறைவான ஆற்றல் தேவையும் மற்றும் மிக மெதுவான கடத்தும் மண்டலமும் தேவைப்படுகிறது. ரைட்டுங்களா? இப்போ நீங்க இத புரிஞ்சுக்கலாம். தாவரத்திற்கு ஏன் குறைவான ஆற்றல் தேவை ஏற்படுகிறது, அதனுடைய கடத்து மண்டலம் ஏன் குறைவாக உள்ளது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியா ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதனுடைய திசுக்கள், அது டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, அந்த திசுக்கள்ல உயிரற்ற செல்கள் தான் இருக்குது அதிகமா. ஸோ இந்த ரீசனுக்காக தான் அதுக்கு கம்மியான எனர்ஜியும் மெதுவா கடத்துற அந்த கடத்து மண்டலமும் வந்து பாத்தீங்கன்னா அது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இடைவெளி அதிகமாக இருக்கும் பொழுது கடத்துதல் நடைபெற வேண்டும். ரைட்டுங்களா? எவ்வாறாயிலும் உயரமான மரங்களாக இருந்தாலும் கூட கடத்தப்பட வேண்டும். ரைட்டுங்களா? கடத்தப்பட வேண்டும்ன்றது எனர்ஜியும் அதனுடைய மூலப்பொருட்களான தாது உப்புக்கள். ரைட்டுங்களா? ஸோ நைட்ரஜன் இது போன்றது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலைகளில் சேமித்து வைக்கப்பட்ட ஆற்றலையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இலைகள்ல எது சேமித்து வைக்கப்படுகிறது? ஆற்றல். ரைட்டுங்களா? எனர்ஜி. வேரில் சேமித்து வைக்கப்பட்ட மூலப்பொருட்களையும், மூலப்பொருட்கள் இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஸோ இதெல்லாம் தாவரத்தின் கடத்தும் மண்டலங்கள் கடத்துகின்றன. ரைட்டுங்களா? ஸோ தாவரத்தினுடைய கடத்தும் மண்டலங்கள் ரெண்டு கடத்துது. ஒன்று ஆற்றல், இன்னொன்று மூலப்பொருட்கள். இரண்டையும் கடத்துவதற்கு தனித்தனியாக கடத்தும் குழாய்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. ரைட்டுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இரண்டத்தையும், அதாவது ஆற்றலையும் மூலப்பொருட்களையும் ஒரே குழாய்கள் வந்து கடத்தல, தனித்தனியா கடத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஒன்றுதான் வந்து பாத்தீங்கன்னா சைலம். இது ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ல கேட்டாங்க. சோ சைலம் நிலத்திலிருந்து உறிஞ்சப்பட்ட நீரையும் தாது உப்புக்களையும் கடத்துகிறது. டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். சோ தாது உப்புக்களையும் நீரையும் கடத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது சைலம் தான். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மற்றொன்று புளோயம். புளோயம் வந்து எதை கடத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலையில் தயாரிக்கப்பட்ட உணவு, அதாவது ஆற்றலை கடத்துகிறது, தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்துகிறது. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நீரை கடத்துதல். வேர், தண்டு மற்றும் இலை. ரைட்டுங்களா? இவற்றில் இருக்கிற அந்த சைலம் குழாய்கள் இருக்கு பாருங்க, அதுவும் ட்ரக்கீடுகள். ரைட்டுங்களா? ட்ரக்கீடுனா என்னன்னா சைலம் திசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் தொடர்ச்சியாக எல்லா பாகங்களுக்கும் நீரை கடத்தும் மண்டலமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அப்போ நீரை கடத்தும் மண்டலம் அப்படின்னு சொல்லி நம்ம எது அப்படின்னு நம்ம எக்ஸாம்ல கேட்டானா சைலம் மற்றும் ட்ரக்கீடுகள். இதுதான் ஆன்சர். நீங்க சைலம் மட்டும் இப்ப நீர் கடத்துற மண்டலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான், சோ அதுக்கு சைலம் மட்டும் தான் ஆன்சரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த சைலமும் ட்ரக்கீடும் சேர்ந்துதான் இந்த தண்ணியை வந்து கடத்துது. ரைட்டுங்களா? எப்படின்னு பார்க்கலாம். மண்ணுடன் தொடர்புடைய வேர் செல்கள். ரைட்டுங்களா? மண்ணில் இருக்கிறது வேர் தான். வேர்ல இருக்கிற என்ன இருக்கு? செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் வந்து பார்த்தோன்னா அயன்ஸ். ரைட்டுங்களா? அயனிகளை பெற்றுக்கொள்ளும். ஸோ மண்ணில் வேர்ல இருக்கிற செல்ல என்ன இருக்கு? அயனிகள் இருக்கு, அயான்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? சார்ஜஸ் சொல்லுவாங்க. வேர் மற்றும் மண்ணின் அயனிகளின் அடர்த்தியில் வேற்றுமையை உண்டாக்கும். ரைட்டுங்களா? அதாவது ப்ரெஷர் டிஃபரன்ஸை வந்து பார்த்தா உண்டாக்குது அப்படின்றாங்க. எது ரெண்டுத்துக்கும்? வேருக்கும் மண்ணுக்கும். ரைட்டுங்களா? ப்ரெஷர் டிஃபரன்ஸை உண்டாக்குறது எதுன்னு கேட்டோம்னா அந்த வேர்ல இருக்கிற அந்த அயனிகள். அயான்ஸ். ஸோ இதுதான் இந்த வேற்றுமையை தீர்க்க. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து டிஃபரன்ஸ் வந்து உருவாயிடுச்சு. நீர் மண்ணிலிருந்து வேருக்கு செல்கிறது. ரைட்டுங்களா? ஏன் நீரானது மண்ணிலிருந்து வேருக்கு செல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான கான்செப்ட் என்னன்னா அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் மட்டும்தான். ரைட்டுங்களா? ஸோ அதை உருவாக்குறது அந்த வேர்ல இருக்கிற அயான்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். எனவே
நீர் வேரில் உள்ள சைலத்திற்கு செல்கிறது. அப்போ தண்ணி போதுனவே வேர்ல எந்த குழாய்கள் வழியே போகும்? சைலம் குழாய்கள் வழியே தான் போகும். ரைட்டுங்களா? இதனால் நீர் வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக மேல் நோக்கி செலுத்தப்படுகிறது. ரைட்டுங்களா? இப்ப மரம் இருக்குன்னா மரத்துக்கு மேல அந்த பிரான்ச்சஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொண்டு போகுது. இந்த காரணத்துக்காக சொன்னோம். இந்த அழுத்தம் ரைட்டுங்களா, அந்த பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்றுபட்டதாக இல்லாமல் இருந்தாலும் ரைட்டுங்களா. சோ பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. உயரமான தாவரங்களில் கூட நீர் கடத்துவதற்கு போதுமானது. ரைட்டுங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் பர்ஃபெக்டான கான்செப்ட். ரைட்டுங்களா? ஒரு உயரமான தாவரம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் சரி, ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கிறத வச்சே நம்ம என்ன பண்ண முடியுமா? தண்ணீரை மற்ற பாகங்களுக்கு கொண்டு போக முடியுமா? ரைட்டுங்களா? நீர் உயரமான தாவரங்களுக்கு சைலம் வழியாக கடத்த வேறு முறையை பயன்படுத்தும். ரைட்டுங்களா? ஸோ அது போதுமானதா இருந்தாலும் கூட, உயரமான தாவரங்களுக்கு இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வச்சு நான் தண்ணி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மரம் சொன்னாலும், இதே உயரமான மரங்களுக்கு வேறொரு முறையை பயன்படுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை வந்து கொண்டு போகுமா? அது என்னன்னு சொல்லி, தாவரங்களுக்கு போதுமான அளவு நீர் கிடைத்தாலும், இலைத்துளைகள் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டாலும், அது இலையில் உள்ள சைலம் குழாய்கள் மூலம் ஈடு செய்யப்படுகிறது. ஸோ இதாங்க கான்செப்ட் என்ன சொல்ல வரானா, இப்போ இலைத்துறை வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா அது சுவாசிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து அந்த வாட்டர் வந்து வேப்பரா அது வெளியேற்றும். அப்படி வெளியேற்றும் பொழுது அந்த இலைக்கு மீண்டும் வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து தேவைப்படுது. அந்த தண்ணியை ஃபில் பண்றது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்தாவே அது சைலம் தான். ரைட்டுங்களா? இதை நீங்க இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சைக்கிள்ல எல்லாம் போயிட்டு வில்லேஜ்ல தண்ணி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, நம்ம பார்த்திருப்போம். இது சைக்கிள் நினைங்க. ரைட்டுங்களா? தண்ணீர் வந்து எடுத்துட்டு வராங்க இல்லையா, அது போல நீங்க ஒரு கீ வச்சு கூட, இதை மிமோனிக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? சைலம் அப்படின்னா சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கிள்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? தண்ணீர் ஞாபகம் வரணும். ரைட்டுங்களா? அதன் மூலம் வந்து ஈடு செய்யப்படுகிறது. இங்க ஒரு கான்செப்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைலம் குழாயின்னு எடுத்துக்குமே. இந்த சைலம் குழாயிலிருந்து தண்ணீர் வந்து ஆவியா வெளியே போகுது. ரைட்டுங்களா? அது சுவாசிக்குது, அதன் மூலம் வெளியே போகுது. அப்படி போயிட்டு உடனே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுங்க. இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணணும்னா, அதாவது வேர்ல இருக்கிற தண்ணீர் ரைட்டுங்களா, சைலம் குழாயை வந்து இந்த லோ ப்ரெஷரை வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து அது உரியுது, வேர்ல இருந்து உறிஞ்சுக்குது, அப்படின்னு கடத்துது அப்படின்னு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இலையில் உள்ள செல்களில் இருந்து நீராவி ஆகும் பொழுது, ரைட்டுங்களா, சோ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா வேப்பரா வெளியே போகும்பொழுது சைலம் செல்களால் உறிஞ்சு கொள்ளும். ரைட்டுங்களா? வேரில் உள்ள சைலம் செல்களால் நீர் வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சுக்கும். அதுதான் நான் முதல்ல சொல்ல வந்தேன். வேர்ல வந்து பாத்தீங்கன்னா சைலம் செல்கள் இருக்கு. ரைட்டா? இங்க எவாப்ரேட் ஆச்சுன்னா, இலையில கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டயக்ராம்ல, இப்படி எவாப்ரேட் ஆகும்போது அங்க ஒரு லோ ப்ரெஷர் உருவாகும். அந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்றதுக்கு இந்த சைலம் குழாய்கள் என்ன பண்ண, நீரை உறிஞ்சி அந்த இடத்துக்கு வந்து இலைக்கு வந்து அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இவ்வாறு தாவரங்களில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றும் முறைக்கு ரைட்டுங்களா நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் டைரக்டாவே கேட்கலாங்க. தாவரத்தில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றும் முறைக்கு என்ன பெயர்? நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இவ்வாறு நீராவி போக்கு வேரிலிருந்து இலைக்கு நீர் மற்றும் தாது பொருட்களை உறிஞ்சுவதற்கும் மற்றும் மேல் நோக்கி வேரிலிருந்து இலைக்கு கடத்துவதற்கும் உதவுகிறது. ரைட்டுங்களா? இதை இப்படியே டைரக்டா கேட்கலாங்க. பாருங்க, நீராவி போக்கு இதுதான் வேர்ல இருந்து இலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் மற்றும் தாது பொருட்களை மேல் நோக்கி உறிஞ்சுவதற்கு பயன்படுகிறது. இது ஸ்டேட்மெண்டா கூட உங்களுக்கு டைரக்டா கேட்கலாம். பாருங்க, வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தவும் கூட உதவுகிறது. அதாவது மரத்தினுடைய வெப்பநிலை டெம்பரேச்சரை, அந்த டெம்பரேச்சரை கூட மெயின்டைன் பண்றதுக்கு இந்த நீராவி போக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ரைட்டுங்களா? டிரான்ஸ்பிரேஷன் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இரவு நேரத்தில் நீரை கடத்துவதில் வேரின் அழுத்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ரைட்டுங்களா? அதாவது அந்த பிரஷர் டிஃபரன்ஸ் சொல்றாங்க இல்லையா, இதுதான் வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது. ரைட்டுங்களா? அதாவது இரவு நேரத்துல நீரை வந்து பாத்தீங்கன்னா கடத்துறோம்னா எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேர்ல இருக்கிற அந்த பிரஷர் டிஃபரன்ஸ். ரைட்டுங்களா? வேரினுடைய அழுத்தம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றோம். பகல் நேரத்தில் இலைத்துளை திறந்து இருப்பதால் நீராவி போக்கு மூலம் சைலத்தால் கடத்தப்பட்ட நீர் வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றப்படுகிறது. ரைட்டுங்களா? சோ சைலத்தால் கடத்தப்பட்ட நீர் எதன் மூலம் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலைத்துளை, அது ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதன் மூலம் வெளியேற்றப்படுகிறது. Indus classes